ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தயிர் சாதம் கத்திரிக்காய் வறுவல் வந்து சூப்பராக இருக்கும். இது நல்லா ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஆர் சிக்கன் ஃப்ரை மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம் இது எப்படி செய்கிறதுன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் பெரிய கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிடச்சிச்சு எனக்கு. ஸோ இதை வாங்கினேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளுக்கு. இதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த கத்திரிக்காவை வந்து நான் இப்படி மெலிஸாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப தடியாக இருக்கிற பக்கம் பார்த்திங்கன்னாக்கா பாதியாக கட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் சின்னதாக இருக்க பக்கம் வந்து நான் இப்படி கட் பண்ணிவிட்டு, இதில் விதை வந்து அவ்வளோவா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு இல்லை வந்து கடலை மாவு போட்டிருக்கேன். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், நான் வந்து என்னுடைய மிளகா வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ நான் வந்து இதுக்கேற்றாப்ப நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்புத்தூள் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கத்திரிக்காவை நம்ம மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ வந்து இது 5 மினிட்ஸ் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எண்ணெயில் போட்டாச்சு. இப்படி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாக்க இது நல்லா வந்து எப்படி இருக்கணும், ஒரு மீன் பொரிச்சா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். அதை விட இது அட்டகாசமாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அந்த கத்திரிக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் வெரைட்டி ரைஸோடவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சிப்ஸுக்கு பதிலாக இது சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பின்ன வந்து டீ டைம்லேயும் ஈவினிங் டைமில் கூட இது சாப்பிடலாம். எல்லா டைமுக்கும் சூட்டபுளான ஒரு ஃப்ரை இது. இதை வந்து எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.